அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் செய்திக்குள்ளாய் கடந்து வந்த எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி நீர் பேசுகின்ற நல்வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை ஏற்று நடக்க எங்களுக்கு இருதயத்தை தந்தீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கருத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு அவருடைய இரக்கங்களை குறித்து இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18-19 வசனங்களை, அவருடைய இரக்கங்களை எப்படிப்பட்டது என்பதை தியானித்தோம். இன்றைக்கு ஏசாயா 30வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இடதுபுறமாய் சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு வருத்தத்தின் அப்பத்தை கொடுத்தாலும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும், இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் நமக்கு வருத்தத்தின் அப்பத்தை கொடுப்பாரா, உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுப்பாரா என்றால் வேதம் சொல்லுகிறது கொடுப்பார். ஏனென்றால் அந்த பிரயாசங்களிலே நாம் நம்மை எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவர் அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படி வருத்தத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் நமக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்கள் எப்பொழுதும் போதகரை காணும் என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 27வது வசனம் அங்கு மிக தெளிவாக சொல்லுவதை நாம் அங்கு பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனம் அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தார். இங்கு உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீ யாரை ஏற்றுக்கொண்டு நடக்கிறாயோ அந்த நடக்கையின்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கு தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, தாவீது அவருக்கு கொடுக்கப்பட்ட வழிகளிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடந்தான். அதை போல உன் தகப்பனை போல நீயும் நட என்று ஆண்டவர் யோசியாவின் ராஜாவுக்கு அங்கு அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? அங்கு வேதம் சொல்லுகிறது 3வது வசனம், ராஜாவாகி யோசியா 18ஆம் வருஷத்தில் ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்தலிசாபின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாக இல்க்கியாவின் இடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையில் வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறார் கையில் ஒப்பு கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்த்து அதில் இருக்கிற வேலையிலே செய்வாயாக என்று சொல்கிறார். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்கிறவர்களோ காரியத்தை உண்மையாக நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்.
இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், அல்லது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கலாம், அல்லது நாட்டில் நாம் வகிக்கக்கூடிய பதவியிலே பணியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் எவ்வளவு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் என்பதை இங்கு சொல்லுகிறார். நமக்கு நியமிக்கப்பட்ட பணியில் அந்த பணியின் சட்டதிட்டங்கள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடந்து நம்முடைய மன விருப்பத்திற்கேற்ற பாதையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று அந்த வசனம், அந்த சட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தான் தாவீது ராஜா சொல்லும்போது 127வது சங்கீதத்திலே அவர் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்களை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாதுகாக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களை அவர் தானாகவே சிறமேற்கொண்டு நடத்துவார். நம்முடைய ஜீவிதத்தின் நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு என்ன அனுகூலங்களை செய்திருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். தாவீது ராஜா பாடும்போது 74வது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், அங்கு 9வது வசனம் சொல்லுகிறார், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனை எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைங்கன் உமது நாமத்தை எப்பொழுது தூஷிப்பானோ. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நமக்கு கொடுக்கப்படுகிற காலத்து நியமங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பணி நாம் எவ்வளவு உண்மை உத்தவமாய் செய்கிறோமோ அவ்வளவு உண்மை உத்தவமான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமோசின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம் என்றால், இதோ நான் தேசத்தின் மீது பஞ்சத்தை அனுப்புவேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். அந்த அனுப்பும் காலம் வரும், அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டான பஞ்சமும் அல்ல, தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாத ஒரு காலம் வரும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் முதலில் அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம் எது என்றால் பரிசுத்த வேதாகமம். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக இதுவரை அச்சடிக்கப்படுகிற புத்தகம் எது என்றால் பரிசுத்த வேதாகமம் தான். அவ்வளவு மக்களுக்கு பெரும்பாலும் ஏறக்குறைய 196 விழுக்காடு ஜனத்தொகை மத்தியில் இந்த வேதாகமங்கள் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, வேதாகமத்தை அறிய வேண்டும். அது எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். இயேசு என்றால் யார் என்பதை எல்லா சமயத்தாரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன். இவ்வளவு அதிகமான வேதாகமங்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் வாழ்கிற இந்த தேசத்திலே தேவவசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏன் அவர் சொல்லுகிறார்? என்ன காரணம் என்றால், வேதாகமம் வைத்திருக்கிற நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற நாம், தேவ சத்தியத்திற்கேற்ற வாழ்க்கையை நாம் அனுசரித்து நடப்பதில்லை என்பதுதான் தேவனுடைய வருத்தம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னால் உரைக்கிற ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட நீதியின் ஜீவிதத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட வழியை நாம் நேர்மையாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் எப்படி நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து
உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் நம்பிக்கையாக இருந்து நான் யாரை நம்புகிறேனோ அந்த நம்பிக்கை அவர் மேல் இருக்கும்போது என் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் என்னை காப்பார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் நீதியாய் நேர்மையாய் ஆண்டவரை பின்பற்றி நடக்கும்போது நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த சம்பவங்களும் நம்மை ஆட்கொள்ளாது என்று சொல்லுகிறார். நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே நாம் அதிகமாய் நம்முடைய வழியை நாம் காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உலக இச்சைகளுக்கும் உலக ஆசா பாசங்களுக்கும் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து உலக இச்சைகளில் நாம் சிக்கலும் போகும்போது தேவனுடைய பாதையை விட்டு சற்று மாறி போகிறோம் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அங்கே 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் நன்கு உணர முடியும். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்து நியமங்கள் என்ன என்பதை சற்று நாம் யோசிப்போம். சத்ரு தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே அவன் தன்னுடைய பலத்தை பூமியின் மக்கள் மீது காட்டுகிறான். அந்த பலத்தை நாம் பிரயோகப்படுத்தி நம்ம எவ்வளவு கவிழ்க்க வேண்டுமோ அவ்வளவு கவிழ்க்க பார்க்கிறான். அதில் வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிறவர்கள் அந்த சத்துருனுடைய சோதனையிலே அகப்பட்டு விடுகிறார்கள். யார் தங்கள் வழியை நேர்மையாய் காத்து நடக்கிறார்களோ அவர்களை அந்த சத்துரு மேற்கொள்ள மாட்டான், மேற்கொள்ள முடியாது என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உண்மையுத்தவமாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமோ அவ்வளவு உண்மையுத்தவமாய் நடந்து தேவன் நியமித்த வாக்கு தத்தங்களுக்கு நாம் செவிசாய்த்து ஆண்டவருக்கு உண்மையுத்தவமாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு மிகுந்த பலனை தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பலத்தை நாம் பெற்று தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் தங்கி இருந்து உமக்கு அடுத்த ஜீவிதத்திலே நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய நல்வழியை காத்துக்கொள்ளக்கூடிய பலத்தை பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் அவர்களுடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்துக் கொடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.